பன்னீர் ரெசிபினாலே நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா தான் நம்ம அதிகமாக செய்வோம். இந்த மாதிரி பன்னீரில் பாப்கார்ன் பண்ணி கொடுங்க. உங்கள் பசங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாப்பிட்றாங்கன்னு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1.5 லிட்டர் பாலில் வந்து லெமன் புழிஞ்சு திரிச்சு பன்னீர் பண்ணி வச்சுருக்கேன். பன்னீரை குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் புழிஞ்சு நல்லா எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து விட்டுருங்க. இதில் நம்ம பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஸ்போக் ஸ்பூனால் எல்லாத்தையுமே ஹோல் போட்டு வச்சுருங்க. ஏன்னா மசாலா எல்லாம் அது உள்ளே இறங்குறதுக்காக. எல்லா பன்னீருமே மசாலாவில் கலந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. அதுக்குள்ளேயே நம்ம ப்ரெட்டை வந்து நல்லா மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஊறினதுக்கு அப்புறமா வந்து கார்ன்ஃப்ளவர் தண்ணி இருக்குல்ல, அதில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிவிட்டு அதை ஒரு 20 மினிட்ஸ் ஊற விட்டதுக்கு அப்புறமா வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா முறுமுறான பன்னீர் பாப்கார்ன் ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மேலே நல்லா பொறுன்னு உள்ளே வந்து சாஃப்டாக அது அந்த மசாலாலாம் இறங்கி சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.